யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் நம்மோடு இருந்து என்ன செய்ய விரும்புகிறார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமான ஒன்றாய் மாற்றுவதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுன்றத ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். இந்த வெற்றி என்பது நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது உலகம் சொல்கிற வெற்றியை குறித்தே பார்க்கக்கூடாது. உலகத்தில் சொல்லப்படுகிற வெற்றிக்கான முறைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கும்போது அந்த முறைமைகள்லாம் மாறுவதில்லை. அது ஆண்டவர் சொன்ன விதமாகவே எந்த காலகட்டத்திலும் செயல்படும். அப்போது என்ன செய்யணும்? வெற்றின்னா தேவன் எவ்விதமாய் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ளதாய் மாற்ற அவர் பார்க்குறாரோ அதை பார்க்கக்கூடிய புத்தி வருது பாருங்க, அதுதான் வெற்றி. நல்லா கவனிக்கணும். அதை நான் ஏதோ ஒன்று யோசித்துக்கிறேன் அப்படி இல்லை. கர்த்தர் என்ன பார்க்குறாரோ, என்ன செய்ய விரும்புகிறாரோ அவ்விதமாகவே பார்க்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை புத்தி உள்ள ஒரு நிலைக்கு நான் வருகிறேன். அப்படி வரும்போது வாழ்க்கை வெற்றிகரமான ஒன்றாக கர்த்தர் மாற்றுகிறார். அப்போ பாருங்கள், இந்த தேவ வசனம் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனம் தான் உன்னை புத்திமான ஆக்குது. இட் மேக்ஸ் யூ a person who can understand certain things in life. வாழ்க்கையில் பல காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தியை உண்டாக்குது பாருங்க. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம் காட்டுறாரு. இந்த உலகத்தில் நான் வாழும்போது எல்லாமே கர்த்தர் வைத்திருக்கிற பிரமாணங்கள் கோட்பாடுகளின்படி தான் இயங்குகிறது. அது எனக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்ட்டு எனக்கு இஷ்டப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லை. அது பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த கோட்பாடை விளங்கி கொள்வதுக்கு தான் கர்த்தர் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து போதிக்கிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள், இங்கே நம்ம ஒரு சில வாரமாக கவனித்து கொண்டிருக்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆண்டவர் எலியா என்கிற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு சாரிபாத் ஊர் விதவை கிட்ட அனுப்பி அங்கே செய்கிற காரியங்களிலும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கோட்பாடு அங்கே வேலை செய்யுது. என்ன கோட்பாடு அங்கே வேலை செய்யுதுன்னு கவனிச்சிங்கன்னா, எலியா எதையுமே கொண்டு போகல. எலியா போய் அவளுக்கு போகும்போது என்ன மாவு எடுத்துன்னு போனாரா, எண்ணெய் எடுத்துன்னு போனாரா? இல்லையே. ஆண்டவருக்கு தெரியுமே. அங்கே நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் அங்கே ஏழை விதவகிட்ட எண்ணெய் இல்லை, மாவு இல்லை. ஆண்டவருக்கு தெரிஞ்சு எலியாவுக்கு வனாந்தரத்தில் காகத்தின் மூலமாக அப்பத்தை கொடுத்து அவனுக்கு ஆகாரத்தை இறைச்சியை கொடுத்த ஆண்டவர் ஏன் கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் கொடுத்து ஊழியக்காரன்ட்ட கொடுத்து அனுப்பியிருக்கலாமே? எலியா எதையுமே கொடுக்கல. ஆனால் எலியா அங்கே போய் ஒன்று செய்கிறான். என்ன செய்கிறான்னா, அவளுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை இந்த எலியா என்னேபிள் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம அந்த ஆஃப்லைன் போயிடுறோம். ஆஃப்லைன்னா தெரியுமா உங்களுக்கு? ஆன்லைன் ஆஃப்லைன்றாங்க பாருங்க. அது மாதிரி மொபைலில் இருக்குது பாருங்கள் நிறைய நேரம். ஏன்னா சில ஒரு மீட்டிங் போகிறோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா என்ன பண்ணுறோம், உடனே ஃபோனில் ஒன்று சைலண்ட் மோடு போடுவோம். அப்படிலாம் சிலர் ரொம்ப முக்கியமான மீட்டிங்னா இந்த சைலண்ட் மோடுக்கு அந்த தேவையில்லை அப்படின்ட்டு பண்ணுவாங்க, ஆஃப்லைன் போட்டுருவாங்க.
ஏரோப்ளைன் மோடுன்னு ஒன்று இருக்குது மொபைலில். அந்த ஏரோப்ளைன் மோடு போட்டிங்கன்னா நெட்வொர்க்கே வராது, எதுவுமே வராது, நெட்வொர்க் வராது, எந்த ஒரு தொடர்புமே இருக்காது. நீங்கள் மறுபடியும் அதை அந்த அந்த ஆஃப்லைனை ஆன்லைன் பண்ணிங்கன்னா தான் நெட்வொர்க்கே, டவரே ஃபோனுக்கு ரிசீவ் ஆகும். நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கவனித்து பாருங்கள், நிறைய தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதுக்கு நிறைய நேரம் பிசாசு நம்மளை ஆஃப்லைன் ஆக்கிடுறான். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பி என்னேபிள் பண்ணுறாரு, ஆன்லைனில் மறுபடியும் கொண்டு வர. நான் சொல்கிறது இந்த இங்கே வர முடியாமல் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் பார்க்குறாங்க, அதை சொல்லலை. நான் சொல்கிற காரியம் வேறு. விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது விசுவாசம். இந்த விசுவாசத்தை நிறைய நேரம் பிசாசு ஆஃப்லைன் ஆக்கிடுறான். நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, அந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்தினா அற்புதமான விளைவுகள் அது பிறப்பிக்கும்ன்றது தெரியாமல் இருக்கக்கூடிய விதத்தில் ஆஃப்லைன் ஆக்கிடுறான் பாருங்க. ஆண்டவர் இந்த ஊழியக்காரனை பிரயாணம் பண்ண வைத்து இந்த சாரிபாத் ஒரு விதவை கிட்ட போய், இந்த ஊழியக்காரன் வேற எதையுமே கொடுக்கல, அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை. ஏன்னா ஆண்டவர் எலியா கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட நான் பேசின மாதிரியே அந்த ஏழை விதவை கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், உன்னை போஷிக்கும்படி நான் அவளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ இந்த தேவ மனுஷன் செய்ய வேண்டிய ஒரே வேலை தான், போய் அங்கே என்ன செய்யணும்னா அவளுடைய விசுவாசத்தை என்னேபிள் பண்ணணும். அந்த விசுவாசத்தை ஆன்லைனில் கொண்டு வர, என்னேபிள் பண்ண, உயிர் உள்ளதாக மாற்றுவதுக்கு இந்த தேவ மனுஷங்கிட்ட கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறாரு. அந்த வார்த்தை தான் அவளுடைய விசுவாசத்தை தூண்டுகிறது. நல்ல கவனிங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற தேவனுடைய வார்த்தை ஒன்று தான் உங்கள் விசுவாசத்தை அது தூண்டும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உங்களுக்குள்ள விசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இங்கே உட்காந்து இப்படி பிரசங்கம் பண்ணுறோம், ஏன் இந்த பிரசங்க நேரம் ரொம்ப முக்கியம்னா, நீங்கள் கேட்குற ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்குள்ள எங்கெல்லாம் ஆஃப்லைனில் இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆன்லைனுக்கு கொண்டு வருவதுக்கு, உங்களை மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணுவதுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா உங்களை எழுப்புகிறது, ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுது. இல்லை, கர்த்தர் என் ஆசீர்வாதத்தின் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், என் சூழ்நிலையின் மேலே கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், என்ன இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பதுக்கான எண்ணத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் எதை கொடுக்க விரும்பினாலும் என்கிட்ட விசுவாசம் இல்லாமல் ஆண்டவர் எதையுமே கொடுக்க முடியாது. அவர் எவ்வளோ பெரிய வல்லவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லாத ஒரு தேவனாக இருந்தால் கூட எனக்கு கொடுக்கணும்னா வேதம் சொல்லுகிறது விசுவாசம் ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மேல் நான் வைக்கிற விசுவாசம் எனக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கையை உயர்த்தி, கர்த்தர் மேல் நான் வைக்கிற விசுவாசம் எனக்கு. சொல்லுங்க வாய்த்திருந்து, அது எனக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6 நம்ம கவனிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது. அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், விசுவாசம் இல்லாமல் எதையும் நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியுன்ற ஒரு நம்பிக்கையே வராது. ஆண்டவர் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை வச்சு தட்டல, எலும்பு இருந்தா பிடிச்சிக்கோ ஆசீர்வாதம், எலும்பு இருந்தா பிடிச்சிக்கோ ஆசீர்வாதம், அப்படி இல்லை. ஒவ்வொரு முறை இங்க வரும்போது உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க உங்களை வர வச்சு கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு கேட்க வச்சு. ஏன் இந்த வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்? ஏன்னா அதுதான் நம்முடைய விசுவாசத்தை என்னேபிள் பண்ணுகிற ஒரு நேரம். இந்த விசுவாசம் என்னேபிள் ஆயிடுச்சுன்னா, நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய நல்ல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனா விசுவாசம் உள்ள கிறிஸ்தவங்க தான் குறைவு. நம்ம நினைச்சு கூடாது, நான் நல்ல காரியங்களை செஞ்சா, நல்ல ஒழுக்கமா நான் மாறலா இருந்தா எனக்கு எல்லா நன்மை வந்துடும். கிடையாதுங்க, விசுவாசம் இருந்தால் தான் எல்லா நன்மையும் வரும். கையை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசம் இருந்தால் தான் எனக்கு. சொல்லுங்க, விசுவாசம் எனக்கு இருந்தால் தான் எனக்கு என்ன வரும்? எல்லா நன்மையும் ஆண்டவரிடத்துல எனக்கு வரும். ஆண்டவர் நன்மையை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்ன்ற விசுவாசம் எனக்கு இல்லைனா, நான் கேட்குறேன், இந்த ஏழை விதவை இந்த எலியா சொன்ன வார்த்தையினால அவளுடைய விசுவாசம் என்னேபிள் ஆகலைன்னா, அந்த விசுவாசம் ஆன்லைன் மாதிரி வரலனா, திருப்பியும் அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் எழுப்பப்படலைன்னா, யோசித்து பாருங்க என்ன ஆயிருக்கும்.
எலியா பேசலாம், ஆயிரம் வார்த்தை எலியா சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தை அவளுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பலனா அவனால் ஒரு அற்புதத்தையும் அங்கே அவன் வாழ்க்கையில் பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த எலியா பேசின வார்த்தை அவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பினது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னோட, எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னோட பேசுகிற வார்த்தைகள் எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. எத்தனை பேருக்கு அதை நம்பிக்கை நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது அந்த விசுவாசம் தட்டி எழும்பும் பாருங்க. அதுதான் வேதம் சொல்லுது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை என்ன செய்வோமா? புசிப்போம். ரொம்ப அற்புதம். மனம் பொருந்தி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம் எனக்குள்ளே எழும்பணும். இன்னைக்கு எப்படி வந்திருக்கணும்? ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னோட பேசுகிற வார்த்தை என் விசுவாசத்தை எழுப்பணும் ஆண்டவரே. நான் அப்படி மனம் பொருந்தி செவி கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் எனக்குள்ள எழும்பப்படும் போது தேசத்தின் நன்மையை, அந்த ஏழை விதவைக்குள்ள அந்த விசுவாசம் எழுப்பப்பட்டதினால தேசத்தில் அவன் நன்மையை புசிக்கக்கூடியவளா கர்த்தர். தேசத்தில் நன்மை இல்லை, பஞ்சம் சொல்லி கொண்டிருந்த அதே தேசத்தில் எல்லாம் கவனிங்கள், அந்த தேசத்தில் நன்மையை புசித்தாங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதைத்ததினாலே அந்த பஞ்ச காலம் நிறைந்த அந்த தேசத்தில் கர்த்தர் அவனுக்கு தேசத்தின் நன்மையை புசிக்க வச்சார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற இந்த தேசத்தின் நன்மையை நான் புசிப்பேன்? எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை வரணும்னா மனம் பொருந்தி செவி கொடுக்கும் போது தான் விசுவாசம் வரும். இவ இந்த ஏழை விதவை இந்த ஊழியக்காரன் சொன்னதை மனம் பொருந்தி செவி கொடுக்காம இருந்தா அவளுக்கு விசுவாசம் வந்திருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா ஊழியக்காரனை போல வருவாங்க, எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் இவ அப்படி இல்லை, மனம் பொருந்தி செவி கொடுத்தா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் எப்படி கேட்குறேன்? மனம் பொருந்தி செவி கொடுக்குறேன். எத்தனை பேர் மனம் பொருந்தி செவி கொடுக்குறேன்? மைண்டை கொஞ்சம் இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறேன். சர்ச்சைக்கு வரும்போது பிரசங்கம் கேட்க போகிறேன்னா அப்படின்னு மைண்டை செட் பண்ணிட்டு வரணும். கர்த்தர் என்னோட பேச போகிறாரு, பேசுகிற வார்த்தை எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற விசுவாசம் எழும்போம். இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்குள்ளே வரும்போது நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ள எழுப்பும் போது நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை குறித்த சந்தேகமே வராது. நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? என்ன கர்த்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பாரா? இந்த சந்தேகம்லாம் நமக்கு வரவே வராது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நிச்சயமாக கர்த்தர் என்னுடைய உழைப்பை அவர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இந்த ஏழை விதவைக்கு பானையில் மாவு குறையும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து போகவும் இல்லை என்கிற அற்புதத்தை அவளுக்கு செய்ய முடியும்னா எத்தனை பேர் நம்புறீங்க? அதே தேவன் எனக்கும் அந்த அற்புதத்தை செய்ய அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதத்தை செய்ய ஆண்டவனும் பெரிய மேஜிக்லாம் பண்ணல. நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆண்டவர் அப்படியே தாட்டு போட்டு தடா புட்டுன்னு எழுப்பி அப்படியே ஊரில் விட்டு, இன்னைக்கு அதுதானே எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. கிறிஸ்தவ மக்கள் என்ன போகிறாங்க, எங்கே போகிறாங்க? உருள்னார், அது பண்ணார், இதை பண்ணார், எங்கே வந்தாங்க, அப்படி பண்ணாங்க. எலியா ஒன்றும் அப்படிலாம் பண்ணலங்க. போய் அமைதியாக உட்கார்ந்தாரோ நின்றாரோ ஏதோ போய் அந்த ஊரில் அந்த சகோதரியோட அமைதியாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன். நானும் இங்கே தான் செய்கிறேன் பாருங்க. ஏன்னா உங்களை ஊரில் வச்சுட்டு இருக்கிறேன்னா சேர்லேருந்து தயான் குதிச்சு அப்படி அடுத்த சேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுறேன்னா அப்படிலாம் பண்ணுறதில்ல. உட்கார்ந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பிச்சுன்னா அற்புதம் வந்துடும். அதுக்கு தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மாதிரி எழும்பாத மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரு நாள் எழுப்புவார். எழுப்புனார்னா பானையில் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைவதும் இல்லை என்கிற அற்புதத்தை என் சொந்த கண்ணால் கர்த்தர் எனக்கு பார்க்க கர்த்தர் கிருபை செய்வார். நிச்சயமாக நடக்கும். இப்படி விசுவாசத்தின் மூலமா
தேவனுடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கணும். கையை வைத்து சொல்லுங்க, இந்த மாதிரி கர்த்தர் என் விசுவாசத்தை எழுப்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் ருசி பார்க்க போறேன். எத்தனை பேர் கையை வைத்து சொல்றீங்க? கர்த்தருடைய விசுவாசம் எனக்குள்ள உண்டாகி இந்த விசுவாசத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நான் ருசி பார்க்கணும். எப்படி ஆசீர்வாதத்தை ருசிக்கிறேன்? கர்த்தர் என் விசுவாசத்தை தம்முடைய வார்த்தையினால எழுப்பி ஆண்டவர் அற்புதமான ஆசீர்வாதங்களை ருசி பார்க்க பாருங்க. ரெண்டு காரியம் நம்முடைய விசுவாசத்தின் மூலமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க முடியாதபடிக்கு செய்கிற ரெண்டு காரியம். இந்த விசுவாசத்தின் மூலமா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க ரெண்டு காரியம் பாருங்க. ரெண்டு குவாலிட்டி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னன்னா, என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, முதலாவது தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்று உண்டானால் அது நம்முடைய சந்தேகம். நல்லா கவனிங்க, இதை நம்முடைய வாழ்க்கையில் இராம பார்த்துக்கணும். இந்த விசுவாசத்தினால உண்டாகிற ஆசீர்வாதத்தை நான் ருசி பார்க்கணும்னா, முதல்ல நான் எப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி எனக்குள்ள வளர்க்கணும்னா, நான் ஒரு தீர்மானம் செய்யணும். ஆண்டவரே, என் சந்தேகம் உம்மை ஒருபோதும் வேதனைப்படுத்தாதபடிக்கு நான் அந்த ஒரு நிலையை என்னுடைய வாழ்க்கையில் நான் காத்து நடக்கணும். என் சந்தேகம் ஒரு நாளும் பாருங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கும்னா, நான் சொல்றேன், அவரை நான் சந்தேகப்படும் போது அதுதான் அவருக்கு பெரிய வேதனை. நல்லா கவனிங்க, நீங்க ஒருத்தரை மனசார நம்புறீங்க, அவங்கள நேசிக்கிறீங்க, அவங்களுக்காக எல்லாம் செய்கிறீங்க, எவ்வளவோ தியாகம் பண்ணுறீங்க, ஆனால் அவங்க உங்களை நம்பலைன்னா, சந்தேகப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, இங்கே தான் இருக்கிறீங்களா எல்லாம்? அண்ணா இல்லை, எங்கன்னா போயிட்டீங்களான்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணா எதம்மா இருக்கா? முதல் ஆராதனை வேறையா? அடிக்கடி உங்களை எழுப்புறதுக்கு நான் கொஞ்சம் அப்படி கேட்க வேண்டியதாக இருக்குது. நீங்க ஒருத்தரை மனசார நம்புறீங்க. ஒரு கணவன் மனைவின்ற உறவு எடுத்துக்கங்களேன். கணவன் தன் மனைவியை மனசார நம்பி எல்லாவற்றையும் தன் கணவன் தன் மனைவிக்காக செய்ய எல்லா தியாகத்தையும் செய்து போய் கடினமாய் உழைத்து தன் மனைவிக்காக தன் குடும்பத்துக்காக செய்ய பிரயாசப்பட்டு வருகிற அந்த கணவனை சந்தேகப்படும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை உண்டாகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் கேட்கிறேன், கணவன் மனைவியின் உறவை காட்டிலும் மேலான ஒரு உறவை கர்த்தர் உங்களோடையும் என்னோடையும் வைக்க விரும்புகிறாரு. இப்படி வைக்க விரும்புகிற ஆண்டவர் நமக்காக ஜீவனே கொடுத்தாரு. நமக்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்மளை சந்திப்பதுக்காக வந்து நம்முடைய தண்டனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்மளை விலக்கி தண்டனை அவர் ஏற்றுக்கொண்ட என்ன மாதிரி அன்புங்க, என்ன மாதிரி நம்மளை ஆண்டவர் நேசிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு மனுஷன் பாருங்க, ரட்சிக்கப்படாத மனுஷனை விட்டுருவோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை இவ்வளவு ஆண்டவர் உங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தோம். நீங்க ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தையும் சந்தேகப்படுவீங்கன்னா நான் சொல்றேன், அதுதான் the greatest pain that a Christian can give to God is your doubt. நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை நம்புகிற ஒரு கிறிஸ்தவ மனுஷன், ஒரு மனுஷி ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய ஒன்று உண்டானால் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் நீங்க சந்தேகப்படும் போது அதுதான் அவருக்கு மிகப்பெரிய வேதனை உண்டாக்குது. பாருங்க, ஒரு இடத்துல இயேசுநாதர் இதை சொல்றாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா 13ஆம் அதிகாரம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்ற காரியங்களை கவனிச்சு பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு வெசனப்படுறாரு பாருங்க. ஏன் இந்த வெசனை அவருக்கு வருது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை முறை உனக்கு நான் நன்மை செய்ய, எத்தனை முறை உனக்கு நான் ஆண்டவராக இருந்து உங்களை ரட்சித்து காப்பதுக்கான எத்தனை முறை நான் முயற்சி செஞ்சேன், ஆனாலும் நீங்க நம்பலையே. அங்க பாருங்க, வாசிப்புமா லூக்கா 13ஆம் அதிகாரம்
34ஆம் வசனம் வாசிப்போம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்றே. நல்லா கவனிங்க, சொல்றாரு, எத்தனை முறை அனுப்புனேன் உனக்கு, எத்தனை தீர்க்கதரிசிகளை அனுப்புனேன், எத்தனை வெளிப்பாடை கொடுத்தேன், எத்தனை வாய்ப்புகளை, எத்தனை முயற்சி நான் எடுத்தேன், ஆனாலும் ஒரு கோழி தன் குஞ்சை சேர்த்து கொள்கிறது போல நான் எத்தனை பிரயாசம் எடுக்கிறேன், ஆனா உனக்கு மனதில்லாம போயிருச்சே, சந்தேகப்படுறியே. ஆண்டவர் சொல்ல, அதை நினைச்சுதான் அவர் व्यसனப்படுகிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்துக்குள்ள பிளெஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள வந்து எனக்கு கடவுளுடைய வார்த்தை கேட்கலங்க, எனக்கு கடவுளுடைய வார்த்தை தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, நான் சொல்றேன், அந்த காரணத்தை ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க ஒரு நாளும் கொண்டு போகவே முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு முறை இந்த தேவ சமூகத்தில் வரும்போது தேவ வசனம் நீண்ட நேரம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. நீண்ட காரியங்களை, நல்ல விஷயங்களை, கர்த்தர் எப்படியெல்லாம் அவர் இருக்கிறார், எப்படியெல்லாம் வேலை செய்கிறார், எப்படியெல்லாம் வெற்றி கொடுக்க விரும்புகிறார், எப்படியெல்லாம் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் என்பதை எடுத்து உங்களுக்கு பகுத்து போதிக்கிற ஒரு ஊழியக்காரனை வச்சு உங்களுக்கு தேவன் எலியாவை போல சொல்லி கொடுத்தோம். உங்களுடைய விசுவாசம் என்னேபிள் ஆகலைன்னா, நான் சொல்றேன், அதுதான் நீங்க தேவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு பெயின். நல்ல கவனிங்கள், சொல்றாரு, நான் கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்த நான் அனுப்பின தீர்க்கதரிசிகளை அடித்து கொள்ளுவீர்கள். நான் அனுப்பின, என்னுடைய சார்பாய் அனுப்பின எத்தனையோ அடையாளங்களை நீ உதாசீனம் பண்ணி விட்டாய். நல்ல கவனிங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய எத்தனையோ நன்மைகளை அவர் திறந்த போது அதை உதாசீனம் பண்ணி தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டு நம்ம அதை அலட்சியப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் நான் ஒரு தரம் இல்லை, அநேக தரம் நான் அதை செய்கிறேன்றாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய கல்லறை அருகே போய் வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டாராம். அப்போ அங்க கூடி நின்றவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? அங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்களேன். அங்க கூடி இருந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இயேசுநாதர் விட்ட கண்ணீரை பார்த்து அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க பாருங்க. லூக்கா யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். 35ஆம் வசனம் சொல்றாரு, இயேசு கண்ணீர் விட்டார், அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். இதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, அவரில் சிறல் குருடன் உடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்று கேட்டார்கள். நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, அங்க நிக்கிறவர்கள் யார்கள்? யூதர்கள். இந்த யூதர்களுக்கு தெரியும் இயேசு யார், எதற்காக வந்திருக்கிறார், எதற்காக அற்புதம் செய்கிறார், எதற்காக இவர் பேசுகிறார். ஏங்க இயேசுநாதர் போய் ஜனங்க முன்னாடி பேசிக்கிட்டே இருக்கணும்? ஏன் ராஜ்யத்தை குறித்து பேசணும்? ஏன் அற்புதம் செஞ்சு காட்டணும்? இதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு காட்டுறார். எத்தனையோ இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் அலட்சியப்படுத்தி தட்டி ஓரம் கட்டிட்டீங்க. இப்போ நானே வந்திருக்கிறேன், நானே உன்னோட பேசுறேன், நானே உனக்கு அற்புதம் செய்கிறேன். ஆண்டவர் பாருங்க, லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி இப்போ நின்றுட்டு அவர் அழுகுறாருன்னா, நான் கேட்குறேன், அவர் அவனை எழுப்ப போறாரு, அது அவருக்கு தெரியும். பிதா அவரை அனுப்பி, பிதாவுடைய மகிமைக்காக, பிதா தன்னை அனுப்பினவர் குமாரன் அவர் தான் அனுப்பியிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அற்புதம் செய்ய. நான் கேட்குறேன், அற்புதம் செய்து லாசரை வெளியே கொண்டு வர போகிற இயேசுநாதர் ஏன் அழுகணும்? ஒரு கேள்வி அப்படி கேட்கணும். இயேசு அழுதார், அதை நானும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவங்க அதை பிடிச்சிக்கிறாங்க. இயேசுவே கண்ணீர் விட்டாருங்க, நான் கண்ணீர் விடுறதுல என்னங்க தப்பு? இயேசு எதுக்கு அழுதாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க இயேசு அழுதது காரணம், அங்க இருந்த யூதர்கள் அற்புதம் செய்கிற, ரட்சிப்பை கொடுக்கிற, வாழ்வு அளிக்கிற இந்த இயேசுவை நம்பாமல்
அவருக்கு தெரியுது ஏன் கண்ணீர் விடுறாருன்னா, இந்த லாசருவை நான் உயிரோடு எழுப்பின பிறகும் இன்னும் கல் நெஞ்சம் உள்ள ஒரு மனுஷன் போவான், இன்னும் கொஞ்சம் கல் நெஞ்சம் உள்ள ஒரு கூட்டம் திரும்பி தான் போகும், இன்னும் நம்பாது அப்படின்றத நினைச்சுதான், இன்னும் என்ன சந்தேகப்படுவார்கள் என்று நினைத்துதான் இயேசுநாதர் கண்ணீர் விட்டார். வேற எதுக்கும் அவர் கண்ணீர் விடல. ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த அற்புதத்தை அவர் செஞ்சு முடிச்ச பிறகு, லாசருவை உயிரோடு எழுப்பின பிறகு சிலர் திரும்பி போய் திட்டம் போட்டாங்களாம் இவரை எப்படி கொல்லலான்னு சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு தெரிது, நான் என்ன அற்புதம் செஞ்சாலும் சில கூட்டம் சந்தேகமாக தான் போவோம். ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை பதிக்கிறார். என்ன பதிக்கிறாருன்னா, சந்தேகப்படுகிற கூட்டத்தை பார்க்கும்போது அவர் மிகவும் வேதனைப்படுகிறார், கண்ணீர் விடுகிறார். அதனால தான் நம்முடைய சந்தேகத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நம்மோட பேசுறாருங்க. சந்தேகத்தோட வரலாம் பாருங்க, சந்தேகம் வராமலாம் இருக்காது, சந்தேகத்தோட வரலாம். ஆனா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார், கர்த்தர் என் கூட பேசுறார், அது எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டாக்குது, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குது. இதுவரைக்கும் அதை குறிச்ச ஒரு தைரியம் இல்லை, ஆனா இப்போ கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே எனக்கு ஒரு தைரியம் வருது. இல்லை, இந்த பிரச்சனையில் ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், நான் இப்படியே இருக்க போறது இல்லை, நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போகிறார், என் வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனைனாலும் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறார் என்று நான் நம்புறேன் பாருங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. அந்த விசுவாசம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ளே. சொல்லுங்க எல்லாரும், கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள்ளே தம்முடைய வார்த்தையினாலே எழுப்புகிற விசுவாசம் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை நான் ருசி பார்ப்பேன். முதல் காரியம் பாருங்க, சந்தேகம். இந்த சந்தேகத்தை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றணும் பாருங்க. இந்த சந்தேகம் போயிடுச்சுன்னா நான் சொல்றேன், விசுவாசத்தினால உண்டாகிற ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று நான் சந்தேகப்படும் போது தான் அது மிகப்பெரிய ஒரு வேதனையை என் ஆண்டவருக்கு உண்டாக்குதான். ரெண்டாவது சொல்றாரு, நான் அவரை நம்பும் போது அது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கு. இந்த ரெண்டு குவாலிட்டிஸை பில்ட் பண்ணணும். முதல் குவாலிட்டி என்னன்னா, நான் சந்தேகப்பட மாட்டேன். ஏன் சந்தேகப்பட மாட்டேன்? நான் எனக்கு அவருடைய வார்த்தை போதிக்கப்படுது, அவருடைய வசனத்தை கேட்குறேன், என்னோட ஆண்டவர் பேசுகிறார், எனக்கு பல நன்மைகளை ஆண்டவர் செய்கிறாரு, எத்தனையோ சூழ்நிலைகளை மாற்றிருக்கிறார், எத்தனையோ முறை எனக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, இன்னொரு முறை எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? இன்னொரு முறை எனக்கு அற்புதம் செய்வாரா? எத்தனை பேருக்கு தெரியும் அவர் எனக்கு செய்வார்? அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் ஊழியக்காரனை அனுப்பி, அன்றைக்கு எலியாவை அனுப்பி சாரிபாத் விதவிட்ட பேசி அவளுக்கு ஒரு புதிய அற்புதத்தை செய்ய ஆண்டவர் அங்கே ஊழியக்காரனை அனுப்பினது போல ஒவ்வொரு முறை இங்கே வரும்போது உங்களுக்கு காட்டுறார். இங்கே ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறேன், அந்த ஊழியக்காரன் உங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தை உன்னுடைய விசுவாசத்தை எழுப்போம். அந்த விசுவாசம் எழும்பும்போது நான் உனக்கு கொடுக்குற அற்புதத்தை நீ பெறுவாய், நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ ருசி பாப்பாய் என்று கர்த்தர் சொல்றாரு. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப இந்த குவாலிட்டிஸை, விசுவாசம் நமக்கு எழும்பி இருக்குன்னா இந்த குவாலிட்டி எழும்போம். என்ன குவாலிட்டி எழும்போனா, சந்தேகப்பட மாட்டேன், சந்தேகப்பட்டு நான் என் தேவனை வேதனைப்படுத்தவே மாட்டேன். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இந்த விசுவாசத்தினால உண்டாகிற குவாலிட்டிஸ் பாருங்க என்ன செய்யுதுன்னா, ரெண்டாவது கர்த்தரை நம்புறது அது அவருக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். When you believe God, that is the greatest delight that you can give to him. ஆண்டவரை நம்பும்போது அது ஒண்ணுதான் நீங்கள் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. எப்படி நீங்க சந்தேகப்படும் போது அது மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறதோ, நம்பும் போது அது மிகப்பெரிய மகிழ்ச்சியை நமக்கு உண்டாக்கும். இந்த கானானிய ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. இயேசுநாதரிடத்துல இவள் தன்னுடைய மகள் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு வேதனைப்படுகிறத ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி இந்த இயேசுவிடத்திலிருந்து சுகத்தை பெறுவதற்காக போகிறாள். சுகத்தை பெற போன போது இயேசுநாதர் வேண்டுமென்றே அங்க ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றாரு. நல்லா கவனிக்கணும் நீங்க அதை. God is orchestrating a drama there.
அங்க ஒரு நாடகத்தை அங்க பண்ணி காட்டுறாரு. நீங்க அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா அப்படியே ஒரு நாடக அந்த ஒரு பிக்சரை அப்படியே பார்க்கலாம். ஆண்டவர் அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன் செய்யறாருன்னா, கூட இருக்கிற சீஷர்களுக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புறாரு. நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை, கர்த்தர் நமக்கு சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரி சொல்ற மாதிரி இருந்தாலும் அதுல ஏதோ நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்புவதற்காக செய்கிற காரியம். இவர் தன்னுடைய தேவைக்காக போகிறா. இயேசுநாதர் சொல்றார், நான் உனக்காக வரவில்லை என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, இந்த இயேசுநாதர் இப்படி சொல்லக்கூடிய ஒரு தெய்வமா? நான் யூதர்களுக்காக மாத்திரம் வந்தேன், அவர்களை ரட்சிப்பதற்காக தான் வந்தேன், அவர்களுக்கு நன்மை செய்ய தான் வந்தேன், உனக்கு நான் வரவில்லை, நீ கானானிய ஸ்திரியா இருக்கிறாய், உனக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் உனக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஆண்டவர் அங்க ஒரு பெரிய நாடகத்தை கிரியேட் பண்றாரு. ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி தூக்குறாரு பாருங்க. பார்க்குறவனுங்களாம், யூதங்கள்லாம் எப்படி யோசிச்சிருப்பான், ஆஹா நம்ம ஆளுப்பா இவரு, கரெக்டா வந்துட்டா இருப்பார் பாயிண்ட்டுக்கு. ஏன்னா யூதர்கள் புறஜாதிகளை ஒரு நாயை போல பார்ப்பார்களாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யூதனை அல்லாத வேற எவனும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறதுக்கு அவன் இஸ் நாட் ஃபிட், அவன் தகுதியற்றவன். கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் அவன் யோசிக்கவே கூடாதுன்னு சொன்ன ஒரு நிலை இருக்கக்கூடிய மத்தியில இந்த கானானிய ஸ்திரீ வந்து இயேசுநாதரிடத்துல நன்மையை பெறுவதற்காக வந்து காத்திருக்கிறாளே. என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா அங்க? என்ன, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இப்ப பாருங்க, இவ வந்து கேட்கிறவ பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ண முடியுமோ டிஸ்கரேஜ் பண்றாரு. சுத்தி இருக்கிற சீஷர்களும், ஆண்டவரே சும்மா தொந்தரவு பண்ணிட்டுக்கிறா, இவெல்லாம் பக்கத்தை தோத்தி விடும், இவ நம்ம கூட வர்றது நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, இவளை துரத்தி, அப்படிதான் சொல்றானுங்க. நீங்க 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அங்க நீங்க பாத்தீங்கன்னா தான் சொல்றான், இவ நம்ம கூட வர்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு, துரத்தி விடும், she is not fit to receive blessing. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ டிஸ்கரேஜ் ஆக முடியுமோ அவ்வளோ டிஸ்கரேஜ் ஆகிற பாதைகளுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட உண்மையான விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால உங்களுக்குள்ளே எழும்பியிருக்குன்னா, எவ்வளோ பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் நான் இன்னும் கர்த்தர் மேலே நம்பிக்கையே நான் வைப்பேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே வாழ்க்கையில் நான் எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனாலும் நான் இன்னும் உண்மையே நம்புவேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லி நான் இன்னும் உண்மையே கவனிச்சிருப்பாங்க. 26ஆம் வசனத்தில் பாருங்க, 25ஆம் வசனம், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பங்களை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதா என்றார். எப்படி பாருங்க, ஆண்டவர் எப்படி கேட்கிறார் பாருங்க. நாய்க்குட்டிகளுக்கு போடணும்னா யூதன் கரெக்டா சொல்றானே, யூதன் வந்து புறஜாதிகளை நாயின்னு சொன்னான், கரெக்டா இவரும் அதே பாயிண்ட் அவுட் பண்றாரு. அவளுக்குள்ள என்ன யோசனை வந்திருக்கு, இவனுங்க தான் நாயின்றானுங்க, இவரு மெசாயா வந்திருக்கா, அற்புதம் செய்யா, இவர் கடவுள் ஒரு ரூபத்தில் வந்திருக்கிறாரு, இவரும் எங்களை பார்த்து நாயின்னு சொல்ற மாதிரியா சொல்லலாம்? சொல்றார் பாருங்க, என்ன, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதை எடுத்து உனக்கு போடுறது நல்லதா என்று கேட்டால் அதுக்கு சூடு சொரணன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? யாராவது இப்படி சொல்லி உங்களுக்கு என்ன இந்த சூடு சொரணெல்லாம் அப்படியே பொங்கும், அப்படியே எழும்போம், அப்படியே சொர்ன்னு எழும்போம். ஏன்னா பிசாசு சில நேரத்தில் சூடு சொரணெல்லாம் அதிகமாக ஏற்றுவான். ஏன் தெரியுமா? விசுவாசத்தை காலி பண்ணுறதுக்கு, சந்தேகத்தில் வச்சு வாழ்க்கையை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்காதபடிக்கு சூடு சொரணெல்லாம் ஏறும் சர்ன்னு. அப்படி சூடு சொரணெல்லாம் ஏறுற நேரத்தில் இந்த கானானிய ஸ்திரீ நாம வரணும். ஏத்துறாரு பாருங்க ஆண்டவர். ஏன் இதை செய்யற? ஒரு டிராமா பண்றாரு, ஒரு டிராமா அவங்க காட்டுறாரு. ஏன்னா இந்த சீசனுக்குறான் பாருங்க, சில
என்ன சில நூற்றுக்கு அதிபதிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்கள எல்லாரையும் பைபாஸ் பண்ணி என்ன பண்ணுவானுங்கன்னா கூட்டு போய் ஏசுநாட்டை கூட்டு போயிட்டு, ஏசுநாதர் இவன் நம்ம கொஞ்சம் வேண்டியப்பட்ட ஆள், என்ன நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு, அதனால சுகம் வேணுன்றாரு, கொஞ்சம் நேர வழி விட்டான். இந்த கஷ்டப்படுறவன் வந்து கூப்பிட்றான் பாருங்க. இந்த குருடன் கூப்பிட்டான் பார்த்தீங்களா, பருத்திமே குருடன் கூப்பிட்டான் பாருங்க. இந்த சீசனை சொன்னா சும்மா இருறா, வாய மூடு. இந்த காலானை ஸ்திரீ கூப்பிட்றா, வாய மூடு, ஒன்றும் இல்லை, உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, வாய மூடு. ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை காட்டுறாரு. ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இயேசுநாதர் இங்கே அற்புதமாக சொல்றாரு பாருங்க. அது அடுத்த வசனம் பாருங்க. அவ சொல்றான், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். நல்லா நீங்க என்ன சொல்ற பாருங்க, நாய்க்குட்டிகள் எப்படி மாத்திரான் பாருங்க அவளை. அப்ப நான் யோசித்து பார்க்கிறேன், அவளுக்கு வரும்போது ஒரு தீர்மானத்தோட வரா. என்ன நடந்தாலும் நான் சாப்பிட வந்திருக்கிறேன், நான் சுகத்தை பெற வந்திருக்கிறேன், நான் அற்புதத்தை பெற வந்திருக்கிறேன், என்ன நடந்தாலும் கண்டிப்பா சுகத்தை வாங்காம போக மாட்டேன், நான் சாப்பிடாம போக மாட்டேன் தீர்மானத்தோட தான் வந்தா. நல்லா கவனிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை எழுப்பிருச்சுன்னா, நான் சொல்றேன், என்ன ஆனாலும் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யாம நான் அவரை விட மாட்டேன், அவரை நான் பற்றி பிடிப்பேன். அது எவ்வளவு பெரிய அவமானம் ஆனாலும் நான் கர்த்தரை பற்றி கொள்வேன். ஏன்னா என்னை விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே, எனக்கு நன்மை செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவர் சொல்றாரு, எப்படிமா கொடுக்கிறதுன்னு கேட்டா இவ ஐடியா கொடுக்குறா. பார்த்தீங்களா, விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்கிடுச்சுன்னா அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் வந்துருங்க. யோசிச்சு பாருங்க, இந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனால அவ அந்த சிச்சுவேஷனே மாத்திரா. நான் எப்படி கொடுக்கிறது அது நல்லதுன்னு கேட்கிறாரு. இவ சொல்றா, எஜமானுடைய மேஜையிலிருந்து சிலது விழாதா, தரையில விழாதா, அந்த எஜமானுடைய மேஜிலிருந்து விழுகிற சில துணிக்கைகளை நாய்க்குட்டி சாப்பிடாதா, எடுத்து சாப்பிடாதா? யோசித்து பாருங்க, என்ன மாதிரி ஒரு விசுவாசம். அதுக்கு பிறகு இயேசுநாதர் சொல்ற வார்த்தை பாருங்க. அங்க சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. கவனிச்சு பாருங்க, ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து என்ன மாதிரி பிரியப்பட்டிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூப்பிட்டு காட்டுறாரு எல்லாருக்கும், பாரு இங்க பாரு, இங்க ஒரு சகோதரி அவ விசுவாசத்தை காட்டுறா. இவ ஒன்னும் ஆபிரகாமுடைய குமாரத்தி அல்ல, வாக்குத்தத்தத்துக்குரியவர் அல்ல, ஆனா இவளுக்குள்ள விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் அவளுக்கு எல்லாத்தையும் பெற்று கொடுத்துச்சுங்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரை வந்து பார்த்தேன், நீர் ஒன்றும் சொன்ன மாதிரியே தெரில, அதனால விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு இவ சொல்லலை. இவ சொல்றா, எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டா இவ சொல்றா, எஜமான் மேஜிலிருந்து என்ன மாதிரி ஐடியா பாருங்க, என்ன மாதிரி அறிவு உதிக்குது பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையினால விசுவாசம் உங்களுக்குள்ள என்னேபிள் ஆகணும், எழும்புனா சூழ்நிலையே வித்தியாசமா பார்க்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய விசுவாசம் எனக்குள்ள எழுப்பப்படும் போது என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளையே வித்தியாசமாய் பார்க்க வைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நெருக்கத்தை பார்க்க மாட்டேன், அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உண்டாக்குற பெருக்கத்தை நான் பார்க்குறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நெருக்கத்தை பார்க்க மாட்டேன், கர்த்தர் உண்டாக்குற பெருக்கத்தை. இவ அதுதான் பார்த்தா, என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கிறத தான் இவ பார்த்தா. அதனால ஒரு முடிவோட வந்தா. எத்தனை பேர் என்ன துரத்தினாலும், ஏன் இந்த ஆண்டவரே ஏதாவது சொன்னா கூட நான் விட மாட்டேன். ஆண்டவரே நீர் என்னுடைய பிள்ளைய சுகமாக்குற வரைக்கும். ஏசுனா சொல்றாரு பாருங்க, சொன்ன இந்த விசுவாசம் பெரியதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சொல்றாரு, நீ விரும்பினது உனக்கு ஆக கடவுள். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தினால கர்த்தரை பிரியப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, நீங்க விரும்பினது உங்களுக்கு ஆகும். விசுவாசத்தினால பிரியப்படுத்தினீங்கன்னா, நான் சொல்றது நல்லா கவனிங்க,
இவ கரெக்டாக கேட்டா பாருங்க, விசுவாசத்தை கர்த்தரை பிரியப்படுத்தி எதை வேணா கேட்டுடலாம். இல்லை, விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையினால விசுவாசம் உங்களுக்குள்ள எழுப்பப்படணும்னா அறிவு, ஞானம், புத்தி கரெக்டாக வேலை செய்யும். அதுதான் யாக்கோபு சொல்றாரு, என்ன, இருமனம் உள்ளவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசம்னா கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன், இப்படியும் ஆகும் அப்படியும் ஆகும், கொஞ்சம் இப்படி நம்பலாம் கொஞ்சம் அப்படி நம்பலாம் கிடையாது. கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வேன். நான் இவர்கிட்ட வந்தா எனக்கு சுகம் கிடைக்கும், இவர்கிட்ட வந்தா எனக்கு விடுதலை உண்டாகும், இவர்கிட்ட வந்தா எனக்கு வழியை காட்டுவார், என்னை உயர்த்துவார், எனக்கான நன்மைகளை கர்த்தர் செய்வார். இதை தான் அவன் நம்பினா பாருங்க. வேற எங்கேயும் போல. இயேசுநாதர்கிட்ட வந்தா இயேசுநாதர் அதை பெரிய ஒரு டிராமாவை ஆக்கி காட்டுறார். காட்டிட்டு சீஷர் சொல்றார், பாரு இவள் கானானிய ஸ்திரீ, ஆனா இவகிட்ட விசுவாசம் மாத்திரம் இருந்துச்சு, தேவனை நம்புகிற விசுவாசம். அந்த விசுவாசம் அவளை கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வச்சுச்சு. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கணும்னா கர்த்தர் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம் தான் மிக முக்கியம். பிரச்சனையில் இருக்கிறீங்களா, கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, அந்த பிரச்சனையில் வெளியே வர்றதுக்கு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மேல் நான் வைக்கிற விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ டிஸ்கரேஜ்மெண்ட், எவ்வளோ அவமானப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா விசுவாசம் தான் ரொம்ப பிரதானமானது. விசுவாசத்தின் மூலமா நீங்க கர்த்தரின் ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கும்போது உங்களுக்கு உண்டாகிற காரியங்களை சொன்னேன். ஒன்று, தேவனை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன். ரெண்டாவது, என் விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிற ரெண்டு சக்தி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இந்த விசுவாசத்தை மூலமாக நம்ம என்ன செய்யலாம், எப்படி இந்த விசுவாசத்தை ருசி பார்த்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கலாம் என்பதை காட்டினேன். இந்த விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிற ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். எப்படி இந்த விசுவாசத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை ருசி பார்க்குறனோ, அதே போல இந்த விசுவாசத்தின் மூலமா ரெண்டு எதிர்மறையான காரியம் வேலை செய்து அதையும் நம்ம வாழ்க்கையை விட்டு தூரமாக்கணும். ஒன்று, விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிற ஒன்று என்ன தெரியுமா? பயம். சொல்லுங்க, பயத்திலிருந்து விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிறது என்ன? பயம். பயம் ஒன்றும் பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம பெரிய எதுவா, எல்லாருக்கும் இருக்குது பயம், எனக்கும் இருக்குது பயம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. அந்த பயம் எவ்வளோ பெரிய ட்ராஜடியை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாக்க முடியுன்றதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்லா கவனிங்கள். இந்த பயத்தை நம்ம டீல் பண்ணாம விடுவோம்னா அது விசுவாசத்தை வேலை செய்ய விடாதபடிக்கு எதிர்த்து வேலை செய்யற ஒரு சக்தி. எதிர்த்து வேலை செய்ய வைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு விசுவாசமா நான் கேட்டாலும் சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது பயந்துட்டு இருக்கிறேன். அந்த பயம் என்ன பண்ணுதுன்னா சூழ்நிலைகளை மேற்கொள்ள வைக்கல, சூழ்நிலைக்குள்ள விழுந்து போக பண்ணிருது. அதுதான் விசுவாசத்தை ருசி பார்க்கும்போது என்ன ஆசீர்வாதம் வருது, விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்யும் போது, விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அது என்னெல்லாம் செய்யுன்றதை விளங்கி கொள்ளணும். அப்போ கவனிச்சு பாருங்க, பயம் விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிற சக்தி. நான் கர்த்தரை நம்புறேன் ஆனால் நான் பயந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ஒத்து வருமா? நான் கர்த்தரை ரொம்ப நம்புறேங்க ஆனால் எனக்கு ரொம்ப பயம் இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சம்பந்தமே இல்லையே. நீங்கள் கவனிச்சு பாருங்க, என்ன ஆகும் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிச்சோன்னா ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு வேவு பார்க்க தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துக்குள்ளே அனுப்புகிறார். இப்போ போகிறாங்க, வேவு பார்க்குறாங்க. எத்தனை நாள் வேவு பார்க்குறாங்கன்னா 40 நாள் அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே வேவு பார்க்குறாங்க. வேவு பார்த்துட்டு நீங்கள் கவனிச்சு பாருங்க, வேவு பார்த்து எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு 40 நாள் பிறகு அந்த தேசத்திலிருந்து என்ன எல்லாம் பழங்களையும் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு மோசே கையில் கொடுத்து சொல்கிறாங்க, நீ சொன்னபடியே அது பாலும் தேனும் ஓடும் நலமான விசாலமான தேசம் அப்படின்னு சொன்னார்கள். சொல்லிட்டு அதில் 10 பேர் இன்னொரு காரியம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, அங்கே நம்ம உள்ளே போக முடியாது.
ஏன்னா ஏனாக்கின் புத்திரர்கள் அங்கே ராட்சதர்களாக இருக்கிறார்கள், நாம் அவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளியாக இருக்கிறோம் என்பதை பார்த்து அவர்கள் பயந்ததை கொண்டு வந்து இங்கே சொன்னார்கள். இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ இந்த பயம் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. 40 நாள் அவன் போய் அங்கே பார்த்து வந்து பயந்ததை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவர்கள் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள போகிறதுக்கு 40 வருஷம் டிலே ஆச்சு. நல்லா கவனிக்கணும். அவங்க சந்தேகப்பட்ட நம்ம ஒரு நாள் பயப்படுற பயம் அது ஒரு வருஷம் பல நன்மைகளை நமக்கு டிலே பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். அதுதான் இங்கே காட்டுறாரு. யோசுவா இந்த யோசுவாவும் காலேபும் இந்த மற்ற 10 கோத்திரத்தின் தலைவர்களோடு உள்ள போகும்போது யோசுவாவுக்கும் காலேபுக்கும் 45 வயது. 45 வயது இருக்கும்போது உள்ள போய் வேவு பார்க்கிறான். ஆனால் சுகந்தரிக்கும் போது யோசுவாவுக்கும் காலேபுக்கும் 85 வயதுன்னு வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, காலேப் 85 வயது உள்ளவனாக இருந்தபோது அங்கே சொல்கிற வார்த்தையை பாருங்க. இது நமக்கு ஒரு ப்ரூஃப், இது நமக்கு ஒரு அடையாளம். பயத்தை சும்மா லேசாக எடுத்துக்கூடாது. பயப்படும் போது அதனால் உண்டாகிற நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு உண்டாக்குது. யோசுவாவின் புஸ்தகம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து கவனிச்சோன்னா அங்கே சொல்லியிருக்கிற பாருங்க. அங்கே சொல்கிறாரு என்ன வயது அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு காட்டுது பாருங்க. அங்கே 10ஆம் வசனம் வாசிப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேலார் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று, இதோ நான் 85 வயது உள்ளவனானே. நல்லா கவனிங்க. இப்போ இவங்க உள்ள போய் வேவு பார்த்துட்டு வந்து அவனுங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த பயம் நீங்க கவனிச்சு பாருங்க. 40 நாள் பயந்தார்கள், 40 வருஷம் ஆச்சு. நல்லா கவனிக்கணும். அதை 40 நாள் வேவு பார்க்க போனார்கள். அந்த 40 நாள் அவர்கள் பயந்து கொண்டு வந்த செய்தி அவர்களை 40 வருஷம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உள்ள போகும்போது காலேபு சொல்றாரு, எனக்கு 45 வயசு, ஆனால் கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தை நான் சுகந்தரிக்கும் போது எனக்கு 85 வயது. அப்படின்னா 40 நாள் உள்ள போய் பயந்தவர்களுக்கு அந்த பயம் எத்தனை வருஷம் தங்களுடைய நன்மையை டிலே பண்ணுச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா அந்த பயம் விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்யற சக்தி. அது என்ன பண்ணும்னா பயத்திலே வச்சு நம்மளை ஒரு மாதிரி ஆக்கி, கிடைக்குமா கிடைக்காதா, உயர்வனா உயர மாட்டேனா, வெற்றி அடைவனா வாழ்வு உண்டாகுமா, எனக்கு நன்மை வருமா, சுகம் வருமா, இப்படியே அங்கலாய்த்து சஞ்சரித்து. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த யோசுவாவும் காலேபுக்குள்ள இந்த பயம் இல்லை, அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினால கர்த்தர் கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கணும். என்ன ஆச்சு? இவர்கள் அவர்களோடு இருந்ததுனால இவர்களும் 40 வருஷம் டிலே ஆயிடுச்சு இவங்களுக்கும். ஆனா ஆண்டவர் டிலே ஆனதை ஆண்டவர் பிளஸ்ஸா மாத்துறாரு அவங்களுக்கு. தெரியுமா உங்களுக்கு? இந்த கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிற தேவனுடைய வார்த்தையினால விசுவாசம் உங்களுக்குள்ள எழுப்பப்படணும்னா, நான் சொல்றேன், எத்தனை வருஷம் டிலே ஆனாலும் அந்த டிலே நமக்கு நஷ்டமானதாக இருக்காது. கர்த்தர் அதை லாபகரமாய் மாற்ற வல்லவராய். கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு லாபகரமாய் மாற்றுவார். அதை சொல்றான் பாருங்க, காலேப் அதை சொல்றான் பாருங்க. அப்போ ஒன்று தெரியுது, ஆண்டவர் அவனுடைய வயதை என்ன பண்றாருன்னா, 85 வயது இருந்தாலும் 45 வயதுல அவன் உள்ள போய் பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெம்பு பலன் இருந்துச்சோ அந்த தெம்பையும் பலனையும் ஆண்டவர் 85 வயசுல கொடுக்குறாரு அவனுக்கு. யோசித்து பாருங்க, 45 வயதுல இருந்த தெம்பு 85 இருக்குமா? நம்மளை இப்ப பொதுவாக கேட்டா சொல்லுவோம்,
நேற்று இருந்த பலனே இன்னைக்கு இருக்க மாட்டேது பாஸ்டர். ஆனால் சிலர்லாம் பார்த்தா அப்படியே எதையோ பரிதாபமாக பறி கொடுத்துட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை தூக்கி சிலுவையில் தொங்க விட போகிறாங்க மாதிரி அப்படியே பலன்லாம் பார்க்கும் போதே விட்டுருணும், இது வேஸ்ட்டுப்பா. இல்லை, நான் அதை படித்து களி கூர்ந்தேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கி வேதானம் இருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறீங்க நிறைய பேர். நாங்களும் வேதம் ஒரு நாள், நீங்கள் எங்களுக்கு முன்னாடி வேதம் ஆயிட்டீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ வயசு இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் மேலே விசுவாசம் வச்சிங்கன்னா அப்படி பவர் கூடும். நல்லா கவனிங்க. அங்கே சொல்கிறான் பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. எனக்கு இந்த வார்த்தையில் வாசித்து நான் களி கூர்ந்தேன். யோசுவாவும் காலேபும் கேட்டுருங்க, என்ன ஆண்டவரே நாங்கள் நம்பணும், என்னப்பா எங்களையும் 40 வருஷம் சுத்த விட்டுட்டீரே. நம்மளால கண்டிப்பாக கேட்டிருப்பான், கண் இருக்கா உமக்கு, காது இருக்கா உமக்கு, ஏதாவது அக்கறை இருக்கா? அவனுங்க பண்ணானுங்க, அவனுங்களுக்கு 40 வருஷம் டிலே பண்ணி, சரி எங்களை தப்புன்னு உடனே உள்ள அனுப்பிச்சிட வேண்டியது தானே. எங்களையும் அவங்க கூட சேர்ந்து 40 வருஷம் சுத்த வச்சு என்ன 85 வயசு ஆக்கி என்ன வேதான வயசு உள்ளவனா உள்ளே கொண்டு போறீரே. இனிமேல் எங்கேருந்து போய் அங்கே போய் என் மலை நாட்டை நான் எங்கேருந்து பிடிக்கிறது? 45 வயசு இருக்கும்போது மலை நாட்டா எந்த நாட்டை வேணால் பிடிச்சிருப்பேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். எப்போ எனக்கு பலன் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு பாஸ்டர், முடியல, எனக்கு ஆண்டவரே பலன் ஆயிடுச்சு, ஒன்றும் முடியல. விசுவாசம் இருந்தால் கர்த்தர் மறுபடியும் பலனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிற. கையை உயர்த்தி சொல்லுங்கள், விசுவாசம் உங்களுக்குள்ளே வேலை செஞ்சால் பலன் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் அப்படியே இளம் வயது வாலிபனை போல மாற்றுவார். ஃபெய்த் அப்படி உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும், தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் அப்படி ரெஃப்ரெஷ் பண்ணும். அந்த நம்பிக்கையை, அந்த உற்சாகத்தை, உள்ள நம்பிக்கை இல்லாமல் சரீரம் பலனை வேலை செய்யவே முடியாது. அங்கே பாருங்க 11ஆம் வசனம் அங்கே சொல்கிறான் பாருங்க, வாசிப்போமா? 11ஆம் வசனம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்துக்கு போக்கவும் வரதுமாய் இருப்பதற்கு. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் என்ன சொல்றாங்க? எப்போ நான் 45 வயசு இருக்கும்போது மோசே யுத்தத்துக்கு அனுப்பினார் பாருங்க, அந்த பலன் எனக்கு இப்போ இருக்குன்றான். அவன் எப்படிங்க சொல்ல முடியும்? அதை யோசித்து பாருங்க. நான் சொல்றேன், விசுவாசத்துக்கு எதிராக வேலை செய்கிற பயம்ங்கிற அந்த சக்தியை வேலை செய்யாம அதை நிர்மூலப்படுத்துங்க, தூக்கி உதறணும். அதை நான் பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கடி பாம்பே, இந்த கையை விட்டுட்டேன், இதையும் சேர்த்து கடி. நாய் கடிக்குதுன்னு வச்சிங்களா, என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கீங்களா? வாங்காதீங்க, நல்லா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுவாக நாய் கடிச்சிச்சுன்னா ஒரு உதறுவோம் பார்த்தீங்களா? இல்லை, சில கற்பாம்பூச்சா அதுலேயே சில சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுது பாருங்க, உதறோம். ஏன்னா எது அருவருப்பானதோ, எது என்னை குலைக்குதோ, எது என்னை சிறிதாக்குதோ, எது என்னை சின்னாமணமாக்குதோ அதை பிடிச்சிக்கோன்னு சொல்லலை, அதை உதறேன். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இன்னைக்கு பயம் இருக்கணும், அந்த வார்த்தையை வச்சு உதறுங்க, அந்த பயத்தை தூக்கி போடுங்க. நான் கேட்கிறேன், காலேபும் யோசுவாவும் தானே அந்த மற்ற 10 பேரோட கூட போனார்கள், அவர்களுக்கு பயம் வரலையா? பயம் வந்திருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த தேசத்தை நம்ம கையில் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை பிடித்துக் கொண்டார்கள் அவர்கள். நல்ல கவனிங்கள். சொல்லி எழுப்புறான், ஜனங்களை பார்த்து சொல்றான், ஏன் பயப்படுறீங்க, ஏன் சந்தேகப்படுறீங்க? கர்த்தர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை போய் சுகந்தரிக்க எழுந்து போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறான். சீக்கிரமா உள்ள போவோன்றான். ஆனா மற்ற 10 பேர் சொல்லலாம், போக முடியாதுப்பா, அவன் அடிச்சிருவான், நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தங்களை பலவீனமான பாண்டமாகவே பார்த்து எல்லா இடத்திலும் அப்படியே பலவீனமானவர்களாகி நம்மளை ஈஸியா நசுக்கி போட நம்ம இடம் கொடுத்துடுறோம். ஆனா இங்க காலேப் சொல்றாரு,
மோசே என்னை யுத்தத்துக்கு போக சொல்லும் போது நான் 45 வயது இருக்கும்போது எப்படி அந்த பலம் எனக்கு இருந்துச்சோ சொல்றாரு. இன்னைக்கும் அதே பலன், 85 வயசானாலும் இன்னைக்கும் அதே பலன் இருக்குன்றார். நல்லா கவனிங்கள். பலவீன நேரத்தில் இப்படி நினைக்கணும், ஆண்டவரே என்னுடைய பலனை புதுப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே என் பலனை குறுகி போக விடுகிறவர் அல்ல. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். நீர் என்னை மறுபடியும் பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர்னு அந்த தேவ பலனை சார்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்த முடியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ பலவீனமாக வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னை பலவான் ஆக்குகிறது? கையை வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னவா மாத்துது? அடுத்த சொல்றாரு பாருங்க, சொல்லிட்டு சொல்றாரு அந்த பலன் எனக்கு இருக்கு. 12ஆம் வசனம் வாசிப்போமா? ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவைகளை துரத்தி விடுவேன் என்றான். நீங்க என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால அந்த மலை நாட்டு அங்க இருக்கிற எவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர் வல்லமை இருந்தாலும் சரி துரத்துவேன். விசுவாசத்துக்கு எதிர் சக்தி பயம். விசுவாசத்தினுடைய வல்லமையை குறைப்பதுக்கு பிசாசு உங்களுக்குள்ள போடுறது பயம். ஆனால் கர்த்தர் இங்கே உள்ள வரும்போது உங்கள் பயத்தை துரத்துறதுக்கு, உதறி தூக்கி போடுறதுக்கு இவ்வளோ நேரம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்குள்ள அனுப்பியிருக்கிறார். எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை வந்திருக்கு? பொருளாதாரத்தில் கர்த்தர் என்னை உயர்ந்து வர வைப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பொருளாதாரத்தில் இன்னைக்கு வீக்காக இருக்கலாம். இந்த காலேப் சொன்னது போல நான் மலை நாட்டை பிடிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். அப்படின்னா நான் உயர்ந்து வர, என்னுடைய தொழிலில், என்னுடைய வேலையில், என்னுடைய உழைப்பில் உயர்ந்து வர கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அதை தடுக்க எவ்வளோ பெரிய ஏனாக்கின் புத்திரர்கள் இருந்தாலும் சரி, அதை நிர்மூலப்படுத்துகிற தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வேலை செய்கிறதுனால நிச்சயமாய் நான் உயர்ந்து வரும். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை? நான் நிச்சயமா. இன்னொரு எதிர்மறையான சக்தி என்ன தெரியுமா? விசுவாசத்துக்கு சந்தேகம். பயம் ஒரு எதிர்மறையான சக்தி. இன்னொரு எதிர்மறையான சக்தி விசுவாசத்துக்கு எதுனா சந்தேகம். சந்தேகம் என்ன பிறப்பிக்கும்னா மிகப்பெரிய ட்ராஜடிஸை பிறப்பிக்கும், ஆபத்துகளை, நஷ்டங்களை இந்த சந்தேகம் பிறப்பிக்குது. ஆனால் விசுவாசம் நிறைய அற்புதங்களை பிறப்பிக்கும். கையை வைத்து சொல்லுங்க, விசுவாசம் என்ன பண்ணும்? எத்தனை பேருக்கு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்? என் குடும்பத்தில் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், என் வேலையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த விசுவாசத்தை நான் ருசிக்கிறதுனால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கும் போது கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ கவனிங்க, இந்த விசுவாசம் ஒரு எதிர்மறையான சக்தியாக இருக்குன்னா உங்க கூட இருக்கிறவங்க இப்படி விசுவாசத்தை, உங்க விசுவாச சந்தேகப்படுறதுக்கு சொல்றதுக்கு யாரா இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். உங்க கூட இருக்கிறவங்க, உங்களோட பேசுறவங்க, நீங்க பழகிற நண்பர்கள், நீங்க பழகிற வட்டாரம் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? உங்க விசுவாசத்தை பலப்படுத்துதா, உங்க விசுவாசத்தை சந்தேகமாக்குதா? நல்ல கவனிங்கள். நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்ற கூட்டத்தோட சேர்ந்துக்கணும். உங்க நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, உங்க குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, உங்க விசுவாசத்தை நீங்க அங்க போனா அவங்களோட பேசினா உங்க விசுவாசத்துக்கு சந்தேகம் வரும்னா, நான் சொல்றேன் அவங்கள பார்க்கும்போது ஹாய் அப்புறம் பாய் போயிடணும். கொஞ்ச நேரம் உட்காந்து வாய் கொடுத்தோம்னா கடலை போட்டிங்கன்னு வச்சிங்க, அப்புறம் மென்று உங்களை துப்பிடுவாங்க அவங்க. நல்லா கவனிக்கணும். அதை நான் அதை இன்னைக்கு வரைக்கும் ஜாக்கிரதையாக வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் யாரோட பழகிறேன், யாரோட பேசுகிறேன், நான் பேசுகிறவர்களோடு என்னுடைய விசுவாசம் எனக்கு சந்தேகம் வரும்னா அவங்களோட நான் ஐக்கியம் வைத்திருக்க மாட்டேன், அவங்களோட நெருங்கி பழக மாட்டேன் நான். ஏன்னா அது என் அழைப்பை, அது அது எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற அழைப்பை அது பலவீனப்படுத்தும். கர்த்தர் என்னை கொண்டு செய்ய விரும்புகிற காரியத்துக்கு அது தடங்களாய் வரும். அதனால் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட பேசவே மாட்டேன் நான். அவளோட சவகாசமே வச்சுக்க மாட்டேன். பார்ப்பேன், விஷ் பண்ணுவோம், போயிட்டே இருப்பேன்.
ஆனால் ஒருத்தரோட பேசும்போது என் விசுவாசம் தூண்டப்படுகிறது, என் விசுவாசம் பலப்படுது. எனக்கு இருக்கிற சந்தேகம்லாம் இந்த மனுஷன்கிட்ட பேசினா ஒரு நம்பிக்கை வருதுன்னா அவங்களோட பல மணி நேரம் செலவு பண்ணுவேன். நல்லா கவனிங்க. அதுதான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் செலவு பண்ணுறேன். ஏன்னா இங்கே செலவு பண்ணால் விசுவாசம் வருது, சந்தேகம்லாம் வெளியே போகுது, அந்த நம்பிக்கை பிறப்பிக்குது பாருங்க. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த ஜெப நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. ஒரு நாள் ஜெபம் நடத்தும் போது என்ன சொன்னா, எப்படிப்பட்ட தோழர்களை நாம் வைத்திருக்க வேண்டும், உம்முடைய வசனத்தை உம்முடைய வார்த்தையை கை கொள்கிறவர்களை நான் தோழனாய் வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். உங்களுடைய தோழன் யார், உங்களுடைய நண்பன் யார், நீங்க யாரை சிநேகிதர் என்று சொல்ல முடியும்? தேவனுடைய கட்டளையை கை கொள்ற ஒரு மனுஷனை நீங்க சிநேகிதனாய் தோழனாய் வைத்திருப்பீங்கன்னா நான் சொல்றேன் அவர் மூலமா உங்க விசுவாசம் பலவீனம் அடையாது. யோனத்தான் எப்படி தாவீதுக்கு பலனா இருந்தானோ, தாவீது எப்படி யோனத்தானுக்கு பலனா இருந்தானோ, நல்லா கவனிங்கள். தானியேலோட ஜெபிக்க எப்படி சிலரை கர்த்தர் பலனாய் அவனுக்கு கொடுத்தார். அதெல்லாம் என்ன பண்ணுச்சு? அவர்களுக்குள்ள விசுவாசம். அக்கினி சூளை காட்டுக்குள் பயந்திருக்க வேண்டிய தாவீது, சவுல் தன்னுடைய ஜீவனை எடுக்க வருகிறான், காட்டுக்குள் பயந்திருக்கிறான். அப்படி பயந்திருக்கிறவனை பார்த்து சொல்றான் யோனத்தான், பயப்படாத. என்ன மாதிரி தைரியமான வார்த்தைங்க. நான் இருக்கிறேன், என் தகப்பன் உன் மேலே கை போடாத பிறகு நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன். இதுக்கு கர்த்தர் சாட்சியாக இருப்பார் என்று அவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை செய்தார்களே. யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்கன்னா சந்தேகம் வராது. இதை விட்டுட்டு சும்மா போய் உட்கார்ந்தாலே சந்தேக பேர்வேலியோட போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, இல்லாத சந்தேகம் கூட நமக்கு உள்ள வந்துடும். பார்க்குறதெல்லாம் சந்தேகம், தொடுறதெல்லாம் சந்தேகம், தின்றதுலேயும் சந்தேகம், என்ன போகிறதுலையும் சந்தேகம், வர்றதுலையும் சந்தேகம், எல்லாத்துலேயும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிசாசு ஆளுகை செய்கிற வாழ்க்கைக்கான அறிகுறி அது. கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா, சந்தேகத்தை துரத்துறேன். கர்த்தர் ஆளுகை செய்கிறாரா, பயத்தை துரத்துறேன். ஏன்னா எனக்கு தெரியும் என் தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். என்னுடைய பானையில் மாவு குறைவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து போவதும் இல்லை என்கிற அற்புதத்தை நான் பார்ப்பேன். இப்படி உங்க விசுவாசம் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நேரம் கேட்டீங்க பாருங்க, இதனால என்னேபிள் ஆகணும். அந்த விசுவாசம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வைக்கும். அந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஒரு நாளும் ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைவு இருக்கலாம். அந்த குறைவில் கர்த்தர் உண்டாக்குற நிறைவின் அற்புதத்தை காண்கிற ஒரு பாத்திரமாக மாறுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நாளும் நீங்கள் சந்தேகப்பட்டு தேவனை வேதனைப்படுத்துகிறவளாக இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசம் தேவனை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய விசுவாசமாக இருக்கணும். விசுவாசத்துக்கு எதிரானது பயமும் சந்தேகம். இந்த பயம் ஒரு நாள் தான் பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 வருஷம் போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். ஒரு நாள் தாங்க பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் இந்த என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு யோசுவா காலேப் சொல்கிற காரியங்களை மனசில் கொஞ்சம் யோசிக்கணும். 40 வருஷம் 40 நாள் உள்ள போய் பார்த்தவர்கள் 40 நாள் பயந்ததினால 40 வருஷம் நன்மை இழந்தார்கள். அதனால் ஒரு நாளில் ஒரு நிமிஷம் கூட என் மனசுக்குள்ளே நான் பயப்படுறேன்னு தெரிஞ்சா அந்த பயத்தை துரத்துறதுக்கு நான் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. உடனே கர்த்தருடைய வார்த்தையை வாய்க்குள்ளே சொல்லி, வாயினால் சொல்லி, இருதயத்தில் அதை விசுவாசித்து அந்த பயத்தை என்னை விட்டு துரத்துறேன். எத்தனை பேர் இப்படி செஞ்சால் கர்த்தர் எனக்கு என் பாத்திரத்தில் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? பானையில் மாவு குறைவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் செலவழிந்து இதெல்லாம் நடக்கும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை எழுப்புகிறதுக்காக என்னேபிள் பண்ணுறது. ஆஃப்லைன்லாம் போயிடக்கூடாது. இங்கே வந்து உட்காந்துட்டு எல்லாரும் கேட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னா ஆஃப்லைன் ஆஃப் மோட் மாதிரி போடக்கூடாது. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க பாருங்கள் சிலர். அது மாதிரி கேட்ட வசனத்தெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு கண்டபடி பயத்தையும் சந்தேகத்தையும் உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு அது வாட்டி எடுக்கிற ஒன்றா இருக்கணும். வாரம் முழுவதும் வேலைக்கு எப்படி போவீங்க? பயந்துகிட்டே போவீங்க, சந்தேகத்திலே போவீங்க. வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பலனும் இருக்காது.
ஆனால் பலன் வருவதுக்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு போதித்திருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி கர்த்தர் எனக்கு போதித்த இந்த சத்தியத்தை நான் கை கொண்டா கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார்? எத்தனை பேர் கை வச்சு சொல்லி கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார்? எளிமைன்னு போன மச்சம் பண்ணலாம். எத்தனை பேர் முதலாவது விரும்புகிறீங்க, என் பாத்திரத்தில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவேன்? எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? வாழ்க்கை ஃபுல்லாக குறையவாவே, மாதம் முதல் நாள் மாத்திரம், சம்பளம் வர நாள் மாத்திரம், பேடே மாத்திரம் நல்லா இருந்துட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்ட பிறகு அப்புறம் வாழ்க்கை ஒரு மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்குது இல்லை? ஒவ்வொரு நாளும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் என் பாத்திரத்தில் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் இப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு தான் இவ்வளோ விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டாகிறாரு. இதை கேட்டுட்டு போயிட்டு இதுக்கு எதிராக இருந்தால் ஆமாம் என்ன பெருசா என்ன மாறிட போகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. கர்த்தர் விரும்புகிற விசுவாசம் உங்களுக்குள்ளே எழும்புமானால் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் பாத்திரத்தில் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து. எல்லா வாயில திறந்த வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் நம்புறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் பாத்திரத்தில் மாவு செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய நிரப்புதல் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். Thank you Jesus. உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இது எங்களுக்கு அப்படியே நடக்க போகிறதுக்காக நன்றி. நீர் இவ்விதமான நிலைகளில் எங்களை உயர்த்தி கொண்டு வருவதற்காக எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீர் ஆண்டவரே தட்டி எழுப்புகிறீர். You are enabling our faith. இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டதினால் எங்களுக்குள்ள உண்டாகுது. நாங்க தொடர்ந்து எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது இப்படிப்பட்ட கர்த்தர் செய்கிற அற்புதத்தை அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். ஆண்டவர், இன்னைக்கு நாங்க கேட்டிருக்கிறோம் வார்த்தை, இந்த நொடி பொழுதே எங்களுக்கான எல்லா நன்மை நீர் எங்களுக்கு நேராக திறந்து விடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசல்களை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுகளில் உம்முடைய அற்புதங்கள் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க இதை நம்புறோம். சந்தேகப்படாதபடி, பயந்துராதபடிக்கு எங்க வாழ்க்கையும் விளக்கி காக்க உம்முடைய சத்திய வசனம் எங்களுக்குள் பலமாய் வேலை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.